2 டேஸ் தான். லாஸ்ட் 2 டேஸ்னா அந்த எல்லாமே அப்டேட்டட் எஃப்ஜேவோட இன்ஃபர்மேஷன் தானே ப்ரோ. என்ன வேணா நீ பண்ணிக்க, தயவு செஞ்சு இந்த எஃப்ஜேன்றவன் பக்கம் மட்டும் தலை வச்சு படுக்காதன்னு அவன் ஏன் சொல்லாம விட்டான்னு எனக்கு புரியல. வியனா மேல எதுவும் தனிப்பட்ட காண்டா இந்த ராணுவுக்கு, அதை ஏன்டா சொல்லல? சரி ஓகே, அந்த பொண்ணு கொடுத்த ஹிண்ட்டை வச்சு அதுல வந்து மாத்தி விளையாடுதா அப்படின்றத பார்க்கணும். என்ன பொறுத்தளவுக்குங்க, வியனா போறதுக்கு முன்னாடி இந்த எஃப்ஜேன்றவன் போயிடணும். ஏன்னா ஆதிரே வாய்ப்பே இல்ல ஹாஸ்டம் ப்ரோ. ஆதிரன்ற, ஏன்னா நம்ம வீணா வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட், நம்ம ரொம்ப லேசாவும் எடுத்துக்க முடியாது. எஃப்ஜேவோட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணுதுன்றதுக்காக அது கேமே ஆடலன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பொண்ணுக்காக நிறைய இடத்துல டிஃபெண்ட் பண்ணி நின்றுருக்கு. நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, உன்னை பார்த்து ஸ்ட்ரிப் கிளப் டான்சர்னு சொன்னவனோடயே நீ சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ணும்போது தான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது இயல்பாவும் வரல, அது ஆர்டிபிஷியலா இருக்கு. உள்ள ஜோடியா வந்தவங்க அடக்கி வாசிக்கிறாங்க. பிரஜனும் சாண்ட்ராவும் சொல்றேன். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கேப் விட்டு தனித்தனியா உட்காந்துருக்காங்க. ஆனா பார்வதியாலையும் கமருதினாலையும் முடியல. நாங்க கேப் விட மாட்டோம். உண்மையிலே ரியல் கப்புள் பாருங்கடா, எந்த அளவுக்கு இருக்கானுங்க, எந்த அளவுக்கு டீசன்சி மெயின்டைன் பண்றானுங்கன்னு. நீங்க போலி கப்புள்ரா, நீங்க டம்மி பாவாடா, நீங்க கண்டென்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்கீங்கடா. அவங்கள பார்த்து கத்துக்கோங்கடா. ஸோ அது மாதிரிதான் இருக்கு. ஸோ டூ ஆர்டிஃபிஷியல். இவங்க பழகுறது எல்லாமே நமக்கு இரிட்டேட்டிங் டு த கோரா இருக்கு. அண்ட் எஃப்ஜே வந்து எனக்கு 2வது தடவை கேப்டன் ஆனதுல உடன்பாடே இல்லை. கமருதீன் ஆயிருக்கலாம். ஏன்னா கமருதீனோட இன்னொரு பேஸ் ஆஃப் கேம் பிளே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் கமருதீனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ராப்பரான அட்வைஸையும் கொடுத்துருக்காரு. ஆனா அவன் மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதை கேட்டு அதை அட்வைஸா எடுத்துக்கிட்டு அவன் பார்வதியோடயோ அரோராவோடையோ அவன் நிறுத்துவான் அப்படின்னு தோணல. ஏன்னா திஸ் இஸ் வாட் கமருதீன் இஸ். அவன் வந்து பெண்கள்கிட்ட ஃபிளிப் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு டிராவல் பண்றது அப்படின்றது அவனுடைய இயல்பா கூட இருக்கலாம். அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆரோரா சின்க்ளர் அதை தானே பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கமருதீன் இஸ் மேல் வெர்ஷன் ஆஃப் ஆரோரா சின்க்ளர். ஆரோரா சின்க்ளர் இஸ் ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் கமருதீன். ஸோ சிம்பிள். ஒரு பெண்ணை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு கேம் ஆடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க. அது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட்டும் ஆகுது. 50 நாள் கமருதீனுக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆரோரா சின்க்ளருக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தே ஆர் டூயிங் இட் ஆக்சுவலி. அண்ட் ஸோ நான் பார்த்த வரைக்கும் அந்த கேப்டன்சில வந்து கமருதீன் வந்திருந்தா, ஏன்னா 17 மினிட்ஸ் இவனுக்கு வந்து 15லே பண்ணிட்டான். ஸோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். பாரு வந்து வலிமேல் விளைவித்து காத்துட்டு இருந்தாங்க, கமருதீன் வந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி எஃப்ஜே ஃபார் த செகண்ட் டைம். பார்ப்போம் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனோட கேப்டன்சி நம்ம பார்த்துட்டோம். லெட்ஸ் சி. நான் செகண்ட் ரவுண்ட்ல பேசுறேன் ரசிகன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. விக்னி பேசிடுங்க. விக்னி இருக்கீங்களா? சரி, விஜயராம் போ. விஜயராம் பேசுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, வீக்கெண்ட் எபிசோட் வந்துட்டு வந்து ஒன் சைடடா பேசின மாதிரியே இருந்தது. ஆக்சுவலா அந்த திவ்யா அவங்க வந்து ஜெயிலுக்கும் திவ்யா சாண்ட்ரா வந்து ஜெயிலுக்கு போயிருந்தா அந்த எபிசோட்ல பேசுறதுக்கு வேற எதுவுமே ரீசனே இல்லை அந்த மாதிரி இருந்தது. அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே பேசியிருக்கேன். ஆக்சுவலா எஃபெக்ட் பத்தி மட்டும் பேசிட்டாரு. அதுவும் அவர் பாலாஜி அவர் சொன்ன மாதிரி அந்த டீ வந்து ஒருத்தவங்க கிடைக்கல, அது கொடுத்துருக்கலாம், அது பாசிட்டிவா சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடே வந்து டவுன் ஆயிட்டு அவங்க எல்லாம் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி இருக்கு. ஏன்னா வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் அப்படிதான் திட்டணும்ன்ற அளவுக்கு போயிட்டாங்க. விஜய் சேதுபதி பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற அளவுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் கொண்டு போயிட்டாங்க. அதுதான் பார்க்கறதுக்கு. ஓகே, தேங்க்யூ. பாலாஜி பேசுறீங்க. சேன் ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது வந்து ராணவ் வந்து அட்லீஸ்ட் எஃப்ஜே கூட பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ ஒருவேளை வந்து ராணவ் இதை சொல்லி அவங்க டெலிபரேட்டா கட் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா இது எல்லாமே ஒரு பிளாட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்படின்னா, வியானா வந்து எஃப்ஜே கூட இருக்கும்போதுதான் இந்த கம்ருதீன் பாரு கூடயோ இல்ல சாண்ட்ரா கூடயோ சண்டை வரும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமா வியானா வந்து ஆப்போசிட்டா எப்படி ஃப்ரைடே சாட்டர்டே நடந்ததோ அதே மாதிரி ரிஃப்ட் இந்த வாரம் நடக்கிறதுக்காக வியானா வந்து எஃப்ஜே கூடயே இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஏன்னா நான் இது இவங்க ரியா பேசும்போது மட்டும் நான் லைவ் பார்க்கல ஆக்சுவலா. அதாவது அரோரா கிட்ட பேசுனது என்ன நடந்தது தெரியல. பட் ஆனா 24/7 பார்க்கும்போது துஷார் பத்தி சொன்னது வந்திருக்கு. பட் கம்ருதீன் பத்தி சொன்ன மாதிரி தெரியல. அப்படின்னா என்னன்னா கம்ருதீன் கேன் ஸ்டில் பி வித் அரோரா சோ தட் இந்த கேம் இன்னும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாட்டும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா இது அதுலயே நிறைய ஃபிளாஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இதுலயும் வந்து பிக் பாஸ் லைட்டா ட்ரை பண்ணியிருக்காரு கேம். பட் ஆனா என்ன அப்பவும் வந்து கம்ருதீன் வந்து பட் வேற மாதிரி தான் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க போடுற மாதிரி கேம் வரல. இவங்க வந்து டீம் வந்து ஒரு மைண்ட் செட் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கிரிப்ட் படி போகணும்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க வேற மாதிரி போகிறாங்க. அது எப்ப வந்து ஒண்ணு சேருமோன்ட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம எத்தனை நாள் தான் இதை வெயிட் பண்ணி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, தட் வாஸ் அ வெரி குட் அப்சர்வேஷன் பிரதர். பாலாஜி பிரதர் தானே பேசுனது? ஆமா ஆமாங்க ஆமாங்க சார். யா ஆக்சுவலா வந்து அவங்க சேனல் என்னதான் ஷூட் பண்ணி அமிச்சாலும் அவங்க காட்டணும்னு நினைக்கிறத தான் காட்டுவாங்க. அண்ட் ரியா வந்து ஓப்பனா சொல்லணும்னா செம்ம கான்ல இருந்தாங்க ஆரோரா சின்க்ளேர் மேல. பயங்கரமான கான்ல இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் கிரிட்டிசிசம் வந்து ஆரோராக்கு எகெயின்ஸ்டா வைக்கும் போது நிறைய பேர் ரியாவை வந்து டேக் பண்ணி கேள்விகள் கேட்கறதா இருக்கட்டும். என்ன உன் ஃப்ரெண்டு பேரை மாத்துறதுக்காக உள்ள போறான்னு சொன்ன, அவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய பேர் வந்து ரியாவை நோக்கி எழுப்புனாங்க. அதுக்கு அவங்க வந்து பதிலும் அளிச்சிருந்தாங்க. அண்ட் துஷாரோடன்றது இல்ல, பொதுவாவே ஆரோரா சின்க்ளேரோட கேம் எப்படி இருக்கும்னா ஒரு மென்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் இப்போ வரைக்கும் அவங்க சர்வே பண்ண இப்போ ஒரு குரூப் ஃபயர் விடலாம் ஆரோரா சின்க்ளேருக்கு. ஆனா டே ஒன்ல இருந்து ஆரோரா சின்க்ளேரை வந்து க்ளோஸா அப்சர்வ் பண்ற நமக்கு தெரியும் அவங்க என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா திவாகர் வந்து ஒரு வீக் வந்து நாமினேஷன்ல இருக்க மாட்டாரு, இவங்க நாமினேஷன்ல இருப்பாங்க. அந்த வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா திவாகரோட சேர்ந்து ரீல்ஸ் பண்றது, அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது, நிறைய விஷயங்கள் பண்றது, இந்த கண்ணாடி வழியா முத்தம் கொடுத்துக்கிறது வச்சுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா ஒரு தரப்பு இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புனிதர் பட்டத்தை வந்து ஆரோரா சின்க்ளேருக்கு கட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால ஒண்ணு சொல்லட்டுமா, ஓப்பனா சொல்றேன், விஜய் சேதுபதி அவர்கள் எனக்கு கவனிக்கல, டோபமைன் ரசிகன் அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த டோபமைன் அப்படின்றது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது ஆண்கள் வந்து அவங்கள முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முக்கியத்துவம் வந்து ஒரு ஆண் கிட்ட இருந்து கிடைக்கல ஆரோரா சின்க்ளேருக்குன்னா அவங்களால செயல்பட முடியாது. அதைத்தானே ரசிகன் அவங்க சொல்லியிருப்பாங்க டோபமைன் அப்படின்னு சொல்லிட்டு. ரசிகன் அது ஈச் ஒன் தட்ஸ் ஃபார் ஈச் ஒன் டிஃப்ரெண்ட்டுங்க. ஒருத்தவங்களுக்கு அந்த டோபமைன் வேற வேற இருக்கும். ஸோ ஃபார் ஓகே ஹர் ஓகே வந்து ஷீ செட் தட் அட்டென்ஷன் என்ன தேடுறாங்க அட்டென்ஷன் ஒருத்தங்க அட்டென்ஷன் அப்படின்றது தான் அந்த அட்டென்ஷன் அப்சல்யூட்லி. தான் அவங்க டோபமைன் யா கொடுக்குறாங்க. ஸோ நான் சொல்லுவேன் ஒன் ஆஃப் த worst contestants இன் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஆரோரான்னு சொல்லுவேன். இதுல நிறைய பேர் உடன்படாம கூட இருக்கலாம். ஒன் ஆஃப் த worst contestants. அதுவும் பார்வதி மேல அவங்களுக்கு அவ்வளோ வன்மம் வக்கரம் இருக்கு. ஏன்னா கமருதீனோட உட்காந்து பேசும்போது எனக்கு இருக்கிற இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சனிய அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. எந்த அளவுக்கு வன்மம் இருந்தா ஒரு நபரை நோக்கி நீ சனியங்கிற வார்த்தையை பயன்படுத்துவ? அப்போ பார்வதி பண்ண தப்பு என்ன? இவங்கிட்ட பழகுறது, யாருகிட்ட? கமருதீன் கிட்ட பழகுறது. நீ அவன்கிட்ட எப்படி பழகுற? ஃப்ரெண்டா பழகுற. ஏன் அந்த பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது கமருதீன் மேல? நான் என்ன கேக்குறேன், நீ ஃப்ரெண்டா பழகுற, ஏன் அவ்வளவு பொசசிவ் ஆகுற? ஒரு ஃப்ரெண்டுன்னு நீ பழகுற அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அப்போ நீ வந்து கடந்து வந்த பாதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா யூ ஆர் ஒரு 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 ஆண் உனக்கு வந்து ஒரு பக்கபலமா இருந்துகிட்டே இருக்கணும். அவன் வேற யார்ட்டையும் போயிடக்கூடாது, பழகிடக்கூடாது. இதை வந்து நீ கேமுக்காக வந்து நீ பயன்படுத்திட்டு வந்துட்டே இருக்க. இப்போ ஒரு நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற, இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு வைப் வருது, நீ நல்லா டான்ஸ் பண்ற, நிறைய விஷயம் வந்து நீ ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி பண்றேன்றதுக்காக ஒரு தரப்பு அப்படியே பூசி மொழிகி இவங்களுக்கு வந்து புனிதர் பட்டம் கட்டி ஆரோரா சின்க்ளேர் பாருங்க அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி விக்கல்ஸ் விக்ரமையும் என்கிட்ட விற்க முடியாது. அவனை கிட்டத்தட்ட 40 நாள் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அவன் 2 வாரமா 35 நாளா ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு இப்ப திடீர்னு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறான் பாத்தீங்களா? இத ஆடியன்ஸ் வேணா நம்பலாம், விக்கல்ஸ் விக்ரம் இதுதான் நினைக்கலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏய் நீ 35 நாளா மிச்சர்லாடா தின்னுட்டு இருந்த, என்னடா பண்ண நீ 35 நாள்? என்ன இவர் என்ன சிங்கம் படத்துல வர சூர்யாவா? சூர்யா தான் வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு பிடி மாஸ்டரா இருப்பாரு.
என்ன 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 இது என்ன இது என்ன ரசிகன் அது பெட்டாலியன் சம்திங் லைக் அது ஒரு மாதிரி பிடி என்எஸ்எஸ் மாதிரி. என்எஸ்எஸ் வாத்தியாரா இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து சர்வேலன்ஸ்ல இருப்பாரு. அது போலீஸா இல்லாம மஃப்டில இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் என்ன சிங்கம் சூர்யாவா இந்த விக்கல்ஸ் விக்ரம் 35 நாள் அங்க என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தானா? டேய், அப்சர்வ் பண்றதுக்கு எதுக்கடா 35 நாள்? அது மாதிரி மக்கள் உடன்படலாம், அதை மாத்திக்கிட்டு இவன்லாம். ஆனா நாங்க அப்சர்வ் பண்றோம். அவன் நமக்கு வந்து ஒருத்தனோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாதான் நமக்கு பொழப்போடும். நம்ம வந்து யூடியூப்ல வந்து ஒருத்தங்களை கனெக்ட் பண்ணி ஆடியன்ஸோட போய் ஒருத்தரை வந்து சேர்க்கிறோம். நம்ம பல 1000 பேருக்கு போய் நம்மளுடைய கருத்துக்கள் சேருது. அதான் நம்ம மக்கள்கிட்ட இந்த ஸ்பேஸ் மூலமா எடுத்து சொல்றோம். ஆரோரா சின்க்ளேர், விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் மக்களால புறக்கணிக்கப்பட வேண்டிய நபர்கள்னு நான் சொல்றேன். இவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்போ கானா வினோத் எவ்வளவோ தேவலோன்னு நான் சொல்லுவேன். அவன் ஒண்ணுமே பண்ணல, பட் இருந்தாலும் ஒண்ணுமே பண்ணாதவன்லாம் இது மாதிரி பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவோ பெட்டர்னு நான் சொல்லுவேன். அதனால சேன் ப்ரோ, இப்ப கானா வினோத் கிட்ட ஒரு சண்டை ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அது பெரிய லெவல்ல வெடிக்கும். ஐ நோ தட். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி வராத மாதிரி எப்படியோ மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் ஓபன் அப் ஆகலாம், நீங்க சொன்ன மாதிரி. அதே மாதிரிதான் வந்து ரம்யா ஜோவும் அதே மாதிரிதான், அதே கேட்டகரி தான். ரம்யா ஜோவும் எப்ப வேணாலும் வெடிக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அரோரா சின்க்ளேர் கிட்ட எல்லாம் சத்தியமா சொல்றேன், நீ என்ன பண்ணாலும் நான் சக்காலத்தி சண்டை போடுறேன் வாடி அப்படின்னா கூட போக மாட்டான் போல் இருக்கு. அதுதான் நடக்கும். அவங்க இன்னும் ஷீஸ் அனதர் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் பிளாக்கருங்க, அவ்வளோதான். சரியா? கம்ருதீன், துஷார் யாரையுமே அங்கே விளையாடவே விடல. ஷீஸ் லைக், விளையாடாத, ஏன் டென்ஷன் ஆகிற, நீ வந்து நல்லா இரு, நல்லவனா இரு, யார்கிட்டையும் பேசாத, என் கூடயே இரு அப்படின்னு சொல்லி பக்கத்தையே குறைச்சிக்கிறாங்க. ஷீஸ் நாட் லெட்டிங் ஹிம் பிளே ஆல்சோ அண்ட் ஷீஸ் ஆல்சோ நாட் பிளேயிங். அந்த நாட் பிளேயிங் தான் அவங்க கேம்னு சொல்லி வெளில வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ரசிகன் ஆக்சுவலா மேட்ரு என்ன தெரியுமா? அந்த இடத்துல ஆக்சுவலா அவங்க வந்து கமருதீன்ட்டையே ஆன் டு த ஃபேஸ் சொல்றாங்க, நீ வந்து பார்வோட போயிட்ட அப்படின்னா எனக்கு கானு குட்டி இருக்கான் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் என்ன, நான் கானா வினோத்தோட ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டு நான் வந்து ஒரு, அப்போ நீ ஒரு மென்ன டிபெண்ட் பண்ணாம உனக்கு இண்டிவிஜுவாலிட்டியே இல்லையா? யாரு தான் ஆரோரா சின்க்ளேர்? கமருதீன் இல்லாம, துஷார் இல்லாம, கானு குட்டி இல்லாம யாரு இந்த அரோரா வாரம் சின்க்ளேர்? எனக்கு தெரிஞ்சு தேர் கோனா சென்டர் அவுட் தான் எனக்கு தோணுது. சி currently what I'm saying is Kani at least is creating that villain vibe. அப்படி இல்ல ரசிகன், ஓட் படினா அந்த பொண்ணு இல்ல, ஓட் படினா அந்த பொண்ணை எடுக்க முடியாது. படி எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாம் போற மாதிரி தெரியலங்க. they are not going against the vote. they are like okay chuck it மாதிரி இருக்கு எனக்கு இந்த வாட்டி. யா சோ அது மாதிரி actually who is the real Aurora Sinclair? Can you please explain? ஆரோரா சின்க்ளேரோட இந்த பிக் பாஸ் ஜெர்னி எடுத்துக்கிட்டோம்னா வித் கமருதீன், வித் துஷார், வித் கானுகுட்டி புரியல. ஸோ இதை தான் வந்து அவங்க ஒரு பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் சீரியஸ்லி திஸ் பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் டிசர்வ்ஸ் எவிக்ஷன். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கிற மாதிரி இப்போ ஒரு போர்ட்ரே நடந்துகிட்டு இருக்கு. அதுல எனக்கு உடன்பாடே இல்லை. அண்ட் விக்கல்ஸ் விக்ரமுக்கு அதுதான். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் அடுத்து பேசுறேன். யோகேஷ் கை எனக்கு ஒரு டவுட் சேன் ப்ரோ, ஈவன் சொல்லுங்க கூட சொல்லலாம். எனக்கு என்னன்னா, இப்ப கவின் அவரோட சீசன்ல கவினோட லாஸ்ட்லியா இருந்த போதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. அது ஒரு லவ் கண்டென்ட் பாக்குறதுக்கு அழகா இருந்தது, ஓகே. பட் ஆனா இப்ப பாக்குறதுக்கு நல்லா இல்லங்கும் போது எதுக்காக சேனலும் இத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்? இது எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்கணும். காட்டாம அது வந்து டிஆர்பி ப்ரோ உங்களுக்கு. இல்ல அப்படின்னா வந்து இல்ல இதுல எப்படிங்க ப்ரோ டிஆர்பி ஏறுதுங்கறீங்க? எனக்கு சுத்தமா டிஆர்பி இல்ல ப்ரோ உங்களுக்கு வந்து அந்த ரீல்ஸ் கண்டென்ட் வருது தெரியுமா? லைவ்ல சாண்ட்ராவோ கனியோ இல்ல வந்து பார்வதியோ பேசிட்டு இருக்கும்போது குரூப்பா பேசிட்டு இருக்கும்போது என்னால வந்து ரிவர்ஸ் போட்டு கூட திருப்பி கேட்க முடியுது. பட் அரோரா சொல்லட்டுமா பிரதர்? பிரதர் நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நான் பண்றேன் நானு. இல்ல பிரதர், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உண்மையை சொல்லணும்னா கவின் லாஸ்லியா விஷயத்துல ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து இயல்பா நேச்சுரலா இருந்துச்சு. அவங்க 2 பேருக்கு நடுவுல கிரியேட் ஆன அந்த ரிலேஷன்ஷிப் ட்ரூவா இருந்துச்சு. அது வந்து உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. டைம் எடுத்தது கண்டென்ட்டுக்காக பண்ணல. ஆனா இது வந்து ஆர்டிபிஷியலா இருக்கு. அதனாலதான் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகல. நீங்க எஃப்ஜேவையும் வியனாவையும் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஆனா அது கனெக்ட் ஆகுதா? ஆகல.
அதனாலதான் மக்கள் வெறுக்கிறாங்க. உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஒரு உறவுமே இயல்பா கிரியேட் ஆகணும்னு சொல்றேன். வேற கண்டென்ட் குடுக்குறாரு, வியானாவும் வேற கண்டென்ட் எல்லாம் குடுக்குறாங்க. பட் அரோரா சிங்க்லர் வேற கண்டென்ட் கொடுக்காத போது அத காட்டாம அவங்கள தூக்கிட்டு போலாமே, எதுக்காக வச்சு டிராக் பண்ணிட்டு இருக்காங்கிறது எனக்கு புரியல. ஆக்சுவலா வச்சு டிராக் பண்ணிட்டு இப்ப நடக்குது பாருங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க தெரியுமா, கமருதன் வந்து விட்டுட்டு ஹீஸ் கான் டு பாரு. இஸ் ஓகே வித் நாட். இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நவ் தே வில் டேக் ஹர். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து இட் இஸ் கோன் பி அரோரா ஆர் கனி. ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் நடக்க போகுது. தெர் இஸ் நோ அதர் நத்திங் எல்ஸ். வியனா போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. வியானா போகிறதா ஆச்சு இல்லை. ஆனால் வியானா ஆதிரே வந்தா வியானா இருக்கணும். பார்ப்போம். இல்லங்க, வியானா வச்சு ஏதோ கேம் பிளான் பண்ணிருக்காங்க இவங்க. ஒரே நிமிஷம். யாரு பேசணும்? யாரும் தெரியல. யோகேஷ் பேசுங்க யோகேஷ். இல்ல ப்ரோ, விஜய் சேதுபதி அந்த எபிசோடு நடந்துச்சுல, சொல்லுங்க. அதுல இருந்து இப்போ 3 பேருக்குள்ள டிஸ்பியூட் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. பழைய மாதிரி பேசிக்கிற மாதிரி. பிரசன்ஸ் சாண்ட்ரா திவ்யாக்குள்ளேயே ஒரு டிஸ்பியூட் இருக்க மாதிரி தெரியுது. இல்லை, நைட் பேசுவாங்க ப்ரோ. திவ்யா வில் பி பேக். சாண்ட்ரா வந்து ஷீ இஸ் a little bit confused. இல்லை கன்ஃபியூஸ்ட். இப்ப திருப்பி வந்து கமருதீனும் இவரும் பிரஜனும் பேசிட்டு இருந்தாங்க. திவ்யா வந்து இது மாதிரி எது மேன்பிளே பண்றாங்க, நீங்க அவங்க சொல்றது கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு, நான் அதெல்லாம் சொல்றது கேட்கல, எனக்கு இங்க வந்தா தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. சாண்ட்ரா வந்து அவ யார்கிட்ட பேசணும் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது சொல்றேன். பாப்போம். நமக்கு வந்து நடந்திருக்கு, அதுக்கு ஒரு ஆக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இவங்க 3 பேரையும் பிரிச்சாங்கன்னா அவங்களுக்கு தானே அது பாசிட்டிவ் அதிகமாகும். ஆக்சுவலி இல்ல, இவங்க 3 பேர்த்த பிரிச்சா இவங்களுக்கு தான் பாசிட்டிவ் ஆகும். these people are all getting showcased as individual players bro. புரியுதா உங்களுக்கு? அவங்க எல்லாம் even till day they are always in a group. so அவங்க ஓட் வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு வரது இல்ல. இப்போ அந்த அன்பு கேங் ஓட்ஸ் அவ்வளவுதான். இப்போ இவன் பிரிச்சா என்ன ஆகும்னா, திவ்யாவுக்கு தனி ஓட் பேஸ், சாண்ட்ராக்கு தனி ஓஸ், பிரஜனுக்கு தனி பேஸ் சொல்லுவோம். பிரஜன் பை சான்ஸ் கோஸ், அந்த ஓட்டு வந்து அப்படியே சாண்ட்ராக்கு போயிடும். வந்து சீசன் 7ல மணிச்சந்திரான்னு ஒருத்தர் வந்து பொசுக்குன்னு வந்து ரன்னர்ல வந்து நின்னாரு. ரீசன் வந்து இட் இஸ் நாட் டியூ டு ரவீனானால வந்து அவளோட ஓட்ஸ் அந்த ஃபேமிலி வீக்ல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. அதுல எல்லாமே சேர்ந்து வச்சு அதனாலதான் அவனுக்கு அங்க ஓட்டே வந்துச்சு. இல்ல இப்ப இந்த பக்கம் ஃபுல்லாவே போயிட்டாங்க. இப்ப சபரி வந்து நின்றாருன்னா இப்ப இந்த பக்கம் இருக்க எல்லா ஓட்டும் சபரி போய் சபரி வின்னரா கூட சான்ஸ் இருக்கு. அதான் சொல்றேன். அப்ப அது டிஸ்அட்வான்டேஜ் தானே. அதான் பிளானே, அதான் ட்ரை பண்றாங்க. டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. அதான் பிளானே. தட்ஸ் தி ரீசன் தே ஃபார்ம் குரூப்ஸ். குரூப்பா சேர்ந்து தான் ஒருத்தவங்க அடிக்க முடியும்னு சொல்லி அந்த மாதிரி சிச்சுவேஷன் போகுது. அவ்வளவுதான். பிக் பாஸ் ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. பிக் பாஸ் வேணாம் தான் சொல்றாரு. விஜய் சேதுபதி ஆல்ரெடி சொல்றாரு, டோன்ட் இல்ல இன்னைக்கு காமிச்ச அந்த ஒருத்தர் ஃபேமிலியை பத்தி பேசும்போது ஒருத்தர் வீடியோ போடும்போது அப்படிதான் தெரிஞ்சிச்சு. இல்ல அதான் யோகேஷ் ப்ரோ, ரசிகன் ப்ரோ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வீடியோ போட்டதுனால இந்த 3 பேரும் சாண்ட்ரா, திவ்யா, இவங்க பிரஜன், இவங்க 3 பேரும் ஸ்பிளிட் ஆகும்போது, மேபி இன்க்ளூட் பாரு, ஸ்பிளிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க இது சபரீசன் வந்து அப்படியே மெதுவா சபரீசன் மாதிரி ஆட்களோ இல்ல வேற யாரோ வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆமா யோகேஷ் ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது சேனல் பண்ணுது. சேனல் ஏன்னா அவங்களோட ஓன் எம்ப்ளாயிஸ் ஒரு பக்கமா கன்சல்டேட் ஆகும்ல, இது அது பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. அது அப்ரப்டா நல்லாவே தெரியுது. இதனால டிஆர்பியும் குறையுது, நம்மளால பார்க்க முடியலங்கிறது ஒரு விஷயம். அதை கன்சிடர் பண்ணா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் அவங்களோட எம்ப்ளாயிஸ் தான் முக்கியம், அவங்க டெலிவிஷன்ல இருக்கிறவங்க தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இது இப்படிதான் போகும், இதை விட மோசமா போகும். தெலுங்கு பிக் பாஸ் எல்லாம் அப்படி இருக்கு ப்ரோ, சத்தியமா சொல்றேன். தெலுங்கு பிக் பாஸ் இப்படிதான் ப்ரோ இருக்கு. இல்ல இதோட இத கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு ப்ரோ.
இதை இல்ல கம்பேர் அவங்க பண்ணும்போது நல்லா என்னன்னா இருக்கு. டாஸ்க் வைப்பாங்க, இது பயங்கரமா திட்டுவாங்க. பட் ஆனா வந்து அங்க என்னன்னா கமர்ஷியலா இருக்கும் எல்லா ப்ரோ. டாஸ்க்குமே வந்து சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும் இருக்கும். இங்க எல்லாமே சப்போர்ட் சிஸ்டம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா எஃப்ஜேவோட ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப்ல அந்த கம்பி புடுங்கிறதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. ஓகேவா? அதுவே தெலுங்கு பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ நடந்த டாஸ்க் தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்படிதான் தெலுங்குல எல்லாமே நடக்கும். ஆனா இங்க வந்து சப்போர்ட் சிஸ்டம் தேவையில்லை. இப்ப இந்த டாஸ்க் வந்து யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, அவங்களோட ஓன் இதுதான். ஆனா தெலுங்கு ஃபுல்லாவே ஒரு போயிட்டாவே ஒரு 10 பேர்த்த சேர்த்து கூட்டு இந்த கனி கேங் கூட்டம்லாம் வந்து தெலுங்குல இருந்தா அவங்க முன்னாடி போயிருவாங்க. அதுதான் நடக்கும். பட் ஆனா அது இங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த தெலுங்கு பிக் பாஸோட இதுதான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இல்ல ப்ரோ, உங்களுக்கு வந்து சீசன் 4ல வந்து ஆரியன் பாலா broke the அன்பு கேங் அந்த லாஜிக்கே பிரேக் பண்ணிட்டாங்க. அதனால தான் இங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆமா இங்க ஆமா வந்தாலே the minute you form this gang people tag them as அன்பு கேங். இதே தானே ட்ரை பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அத இல்ல அசீம் பிரேக் திருப்பி பண்ணாரே ப்ரோ. அதுக்கு முன்னாடி இவங்க பிரேக் பண்ணிட்டாங்க ப்ரோ. இவங்க பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இனிஷியல் இல்ல வாஸ் அசீம் பிரேக் பண்ணாரு. ஆரியன் இவங்க தான் ஃபர்ஸ்ட் சீசன் 4லயே முடிச்சிட்டாங்க. அன்பு கேங்னு அது பேரே அன்பு கேங். இல்ல அசீம் பிரேக் பண்ணாரே ப்ரோ. அசீம் 6 தானே ப்ரோ. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. நீ ஆமா. அதுக்கப்புறம் வந்து பிரேக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பண்றது தான் அங்க மெயின். அங்கதானே இப்ப வர்றாங்க கடைசில. இப்ப வந்து ஆரி சீசன் வந்ததுக்கு 3ல அப்புறம் நீங்க கமிங் கதற லாஸ்ட்ல எழுதிட்டீங்க லவ் தானே. ஏன் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ வந்து 24/7 கிடையாது. அது இல்ல வந்து நம்மளுக்கு 1 ஹவர்ல ஆக்சுவலா காமிக்கும் போது அது அது அசீமோட இல்ல ப்ரோ, அசீமோட சினாரியாவே வேற. அதாவது ஆரி வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி போற்றையாகி வந்து ஒரு டைட்டில ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வில்லனா இருந்து டைட்டில வந்து தட்டி தூக்குறதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அசீமை வந்து நிறைய பேர் நம்பல, ஆக்சுவலா ஜெயிக்க மாட்டாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அவனுடைய அளவு கடந்த நம்பிக்கை, எனக்கு நண்பர் ரொம்ப பர்சனலா தெரியுன்றதுனால சொல்றேன், அவரோட அளவு கடந்த நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் லெவலு, அதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் நின்று நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட இருக்கிறதுன்றது வேற. அதனால வந்து அசீம் வந்து ஒரு வித்தியாசமான எடுத்துக்காட்டு. அதை பிக் பாஸே சொல்லியிருப்பாரு, பர்சனலா சொல்லியிருப்பாரு. அது வந்து ஒரு பேட்டர்ன். மக்கள் வந்து அப்படியே போயிட்டாங்க. சரி, உண்மைத்தன்மையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரமன்ட்ட நிறைய ஃபேக்னஸ் இருந்துச்சு. அது மாதிரி அதனால பாலிடிக்ஸ் இருந்துச்சு. அந்த பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆனதுனால கேமுக்குள்ள வந்து அரசியலை கலக்கக்கூடாது அப்படிங்கறதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருந்ததுனால அசீம் ஜெயிச்சார் ஆக்சுவலா. இந்த கேம் வந்து இவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். 4 பேர் சேர்ந்து விளையாண்டாங்கன்னா. இவங்கள பிரிச்சாங்கன்னா அந்த கேம் திருப்பி இல்ல பழைய இல்ல மாதிரி தான் சி போயிட்டு. இவங்க வந்து 4 பேர் தனியா தான் ஆடணும் ப்ரோ. இட் வில் பி நைஸ். பாருங்க இப்ப அடுத்த 2 வாரம் செம்மையா இருக்கும் பாருங்க. இல்ல ரசிகா, நம்ம வீக்கெண்ட்ல என்ன பண்ணாங்க இவங்க? இவங்க கேமை உடைக்கணும் தானே விஜேஸ் பிளான் பண்ணி தானே பண்ணாரு. ஆமா ஆமா அப்புறம் என்ன obviously. கேம் தனித்தனியா விளையாண்டாதான். ஏன்னா அது திவ்யாவோட அந்த இன்னைக்கு ரித்திகா கூட சொல்லியிருப்பாங்கல்ல, தனித்தனியா விளையாடி நீ கும்பலா பண்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ ஹிண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸோ ஒருவேளை நம்ம கும்பல் வெளில போயிருமோன்ற எல்லாத்துக்குமே ஒரு தாட் வந்திருக்கும்ல. சரி இப்ப நந்தினி ஆமா என்ன பேசு. பண்றேன். சரி நந்தினி பேசுங்க. ஆக்சுவலி யாரோட பத்தி தான் பேசணும். எனக்கு என்ன சொல்றது, அந்த பொண்ணு கண்டென்ட்டே இல்லாதனால பாருபோபியா வந்து வச்சு நினைக்கிறேன். இவ வந்து பாரு வந்துட்டு போயிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் கண்டிப்பா பாரு வந்து பேசுறது இல்லை. பாரோட ஒரே கன்சர்ன் அது வந்து டேரக்டா கமரோதன் கிட்டேயே சொல்லிடுறா. ஆனா மத்தவங்க யார்கிட்டயுமே பேசுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் இந்த பொண்ணு எல்லா இடத்துலயும் போயிட்டு அவ பேசுறா, அவ கேம் எடுக்கிறாங்கிற மாதிரி இந்த கண்டென்ட் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்குது. அந்த அவங்க பேசுறத ஆரம்பிச்சாலே எனக்கு எப்படா அப்படியே லைவ் ஊட்டி வெளியே வரலாம் அப்படின்னு இருக்குது. இந்த பொண்ணுக்கு என்ன கண்டென்ட் தான் இல்லை, நிறைய இருக்கு. மற்றபடி ஒப்பீனியன்ஸ் வைக்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க, எல்லாமே ப்ளே பண்றாங்க. இதை பார்வை தவிர்த்து வேற கண்டென்ட் ப்ளே பண்ணலாம். இது லைவ்ல பார்க்கும்போது டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அண்ட் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன், கமருதீனும் வந்து பேஸ்டர் பண்றாரு. அவருமே டெலூஷன் மோட்ல தான் இருக்காரு. இந்த பக்கமும் இருக்காரு, அந்த பக்கமும் இருக்காரு. இது ஒரு மாதிரி டூவல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பிளே ஸ்ட்ராட்டஜிக்காவா அதுதான் அவர் பிளான் பண்ணியிருக்காரா, இல்ல ஜென்யூனாவே பாரு மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு, பட் அதை ஷோகேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி மாட்டிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. ஆனா சப்போஸ் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கேரிங்கா ஒரு மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி மறுபடியும் போய் பேசுறாரு பாரு பத்தி. இந்த 2 பேர்த்தோட பிளே வந்து எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு.
பட் பாருவோட ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு ஒரு கேர்ளா இருந்து நான் சொல்றேன்னா, ஒரு 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 ஹார்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஒரு மாதிரி கேரிங்கா அஃபெக்ஷனா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு கம்ஃபர்ட் ம் ஜோன் கொடுத்தாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா அந்த ஃபீலிங்ஸ் எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் இருக்கும். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது பாரு சைட்ல இருந்து. கமருதனுக்கு அவங்க வந்து உண்மையாவே அவங்க ஃபீலிங்ஸை கொடுக்குற மாதிரி இருக்குது. அது ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அது ஃப்ரெண்டுக்கு மேல ஒரு லெவல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஃபீலிங்ஸ் ட்ரூவா தெரியுது. பட் இந்த அரோரா பொண்ணு வந்துட்டு அதை வந்து வேற மாதிரி திருப்பி கொண்டு போறது, தப்பா போட்டு பண்றது டிஸ்கஸ்டிங்கா இருக்குது. கமரும் அந்த லாயலா இருக்க மாட்டாங்கன்னா அதுவுமே தப்பா இருக்குது. ஏன் இந்த மாதிரி ட்ரையாங்கல் இது போயிட்டு இருக்கு, இவனோட பிளேவே இதுதானான்னு தெரியல, என்னன்னு தெரியல. இதுதான் அவங்க சொன்னாங்களே, he wants to do the dual play. அவனே அவனாவே கேட்டிருக்கானே. That is the thing. என்ன கேட்டாங்க புரியல, அவங்க என்ன கேட்டாங்க? பாரு told to திவாகர், right? He wants to do some dual play. நம்ம கிட்ட நடக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். ஓ, அப்ப அவன் டிசைட் பண்ணிட்டு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஏன் ஐ திங்க் ஸோ. இது வந்து அவங்க சொல்லும் போது தான் அவங்க சொன்னாங்களே வந்து இல்ல பின்னாடி பேசுறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஏன் அடிச்சு கேட்டாங்க. ஆடியன் வந்து டைரக்டாவே சொல்றாரு, அந்த ரேஷன் கார்டு அது அவனுக்கு கிளியராகவே தெரியும். கண்டிப்பா தெரியாம இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கோட் லாங்குவேஜ்ல அது தெரிஞ்சும் அகைன் வந்துட்டு பாரு கிட்ட வந்து ஃபிளிப் பண்ணிக்கிட்டு அகைன் ஒரு மாதிரி பண்ணிட்டு என்ன பிளேன்னு தெரியல. பட் அது சம்டைம்ஸ் அது கியூட்டா இருக்குது. அதை பின்னாடி போய் பேசும்போது அது வந்து டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க, ஆடியன்ஸ் ஏன்டா இப்படி மண்டை குழப்ப வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. See, I think it is his game, okay, to get Paru's votes for himself. அவ்வளவுதான். I don't think it's like தெரியாமலாம் பண்றானாரு. ஸ்லைட்டரா பாருக்குமே இருக்கலாம் ஸ்ட்ராட்டஜிக். லைக் இந்த லவ் கண்டென்ட்டும் வச்சு மற்ற பர்ஃபார்மன்ஸும் மிங்கிளாக எல்லா எமோஷனும் கொடுத்தா மேபி ஃபைனல் போவா அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்லைட்டர் ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம் பாருக்குள்ள. அது எப்போ வெளியே வரும்னு தெரியாது. பட் ஃபீலிங்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அவள் வந்து ஜென்யூனாக ஃபீல் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து அந்த ஹார்ட் மூமெண்ட்ஸில் அதுக்காக அவள் ஃபீல் பண்ணுறான். மற்றபடி அவளுக்குமே மோர் தென் தட் அது எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவள் கேமுக்காக பண்ணுவோம் அப்படிங்கிற தட் வாஸ் அ ரைட் பாயிண்ட் ஆக்சுவலா. யூ ஆர் ஆன் பாயிண்ட் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ இன்னைக்கு 1 hour எபிசோட்ல கூட நான் பார்த்தப்போ திவாகர் இல்லாம இந்த இந்த ஒரு வாரம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அமர்தீன்கிட்ட பேசியிருப்பாங்க. வி நீட் சம் ஒன். நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம தனியா இருக்கோம். அதுவும் வி நீட் சம் ஒன்ல. அது ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். பட் அந்த ஃபீலிங்ஸ் தான் நம்ம வேல்யூ பண்ணணும். ஆக்சுவலா இப்போ ஓப்பனா சொல்லணும்னா பாரு அண்ட் கமருதீன் பண்றதை என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது வந்து நீங்க சொல்ற அந்த ஜென்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து பிறக்குது அது. ஆனா ஆரோராவும் கமருதீனும் பண்றத கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இதே விஷயத்த ஆரோரா இதுக்கு முன்னாடி துஷார் கிட்டயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் ஆடியன்ஸால அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்சல்யூட்லி. And you can't move on that fast. எனக்கு அதுவும் கொஸ்டின் தான் வருது. சரியா, அவன் வெளில போய் 2 நாள் கூட ஆகல. யூ சடன்லி சேயிங் தட் ஓகே ஃபைன். ரசிகன் 2 நாளா 2 நாளா நான் ஒரு மீம் பார்த்தேன். அந்த சூரியும் அந்த அந்த மீம் ஒண்ணு செம்ம. ஐ வாஸ் லாஃபிங் லிட்டரலி லைக் எனிதிங். ஆக்சுவலா அந்த கேட் மூடின அடுத்த நிமிஷம் கன்சோல் பண்ணிடுவாரு கம்ரு. நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா. ஆனா இவங்க வந்து இது ஒரு டாக்ஸிக் மாதிரி தான் இருக்கும். சரியா, லிட்டரலி வந்து சொல்லிட்டு நீ ஃப்ரெண்ட் அவ கூட பேசணும், என்கிட்ட கூட பேசக்கூடாதுன்றது. which friend says that? Actually அரோரா வந்து 2K kids தானே. எனக்கு 2K kids 90 kids அந்த மோடு தான் எனக்கு லிட்டரலா ஃபீல் ஆகுது. இந்த 2K kids அது இருக்குங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா, இல்ல அது அதோட மென்டாலிட்டி அந்த மைண்ட் செட்டே இப்படிதான் இருக்கும். இல்ல இன்னொரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இதை நான் ஒரு கண்டென்ட்டாவும் மேக் பண்ணி என்னோட யூடியூப் சேனல்லையும் நான் போட்டிருக்கேன். நீங்க வேணா போய் பாருங்க, பழைய வீடியோல இருக்கும். ஆரோரா சின்க்ளேருடைய ஸ்ட்ராட்டஜி பிரவீன் ராஜ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ஆரோரா சின்க்ளேரும் ஒரு பையனும் ஸ்கூல் லைஃப்ல லவ் பண்ணிருக்காங்க. அவங்க இப்போ 10th படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரோரா சின்க்ளேர் வந்து போயிட்டேன், அவன் வந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தென் அவங்க வந்து ஸ்னாப் சாட்ல எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போஸ்ட் பண்றதை பார்த்துட்டு சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு மெசேஜ். அப்ப சென்னையில இருந்திருக்காங்க, போயிருக்காங்க. அவங்க கூட பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போய் கையை பிடிச்சிட்டு தியேட்டர்ல சினிமாலாம் பார்த்துட்டு லிட்டரலி ஷி ஃப்ளர்ட்டட் வித் ஹிம். அது எல்லாமே பண்ணிட்டு நான் எவ்வளவு பிரெட்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை டோட்டலா கோஸ் பண்ணிட்டு நம்பரை பிளாக் பண்ணிட்டு அப்படி. அது ஆக்சுவலி என்ன மாதிரியான மனநிலை இது? அவனுக்கு மறுபடியும் ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி உன் மேல ஃபீலிங்ஸ் வர்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீ அவனை அம்போன்னு ரோட்ல விட்டுட்டு வர்ற அப்படின்னா அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அவன் உன்னை விட்டு போனப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பான். அவன் வந்து ஒரு இம்மெச்சூர்ட் கிட்டா இருந்திருப்பான். இன்ஃபாக்சுவேஷன் அது. அப்போ அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதுனால நீ மெச்சூர்ட் ஆகி
உனக்கு எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் நீ போய் அப்படி ஒரு விஷயத்த ஒரு மென்னுகிட்ட நீ பண்ணிட்டு வர்ற அப்படின்னா ஹூ த ஹெல் ஆர் யூங்கிற கேள்வி வரும்ல. இத ஆரோராவை புனிதப்படுத்தக்கூடிய நபர்கள்கிட்ட பாயிண்டா வைக்கணும். அங்கதான் நம்ம வைக்க தவறிடுறோம். நம்ம வந்து ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா டோட்டலா எக்ஸ்ல எடுத்துக்கிட்டாலே பர்சனல் அட்டாக் தான். யார் ப்ரோ இங்க என்னன்னுலாம் வந்து பாக்குறது இல்ல. உங்களுக்கு கேளுங்களேன், இங்க என்ன தெரியுமா நடக்குது? ம். எனிஒன் அந்த ஆர்குமெண்ட்லயே வர மாட்டாங்க. they can't win the argument, so what they do is they start branding everyone. புரியுதா? அந்த மாதிரி தான் போறாங்க. Absolutely. these people don't have an answer, simple as that. அப்சல்யூட்லி ரசிகன். இதெல்லாமே அரோராக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க அரோரா சம்பந்தப்பட்டு இப்ப யாராவது சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து நீங்க வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். சோ இதெல்லாமே அரோரா கொடுத்த வாக்குமூலங்கள் தான். இல்ல நான் வீடியோ ஆக்சுவலி வச்சிருக்கேன் ப்ரோ. சேனல் see I வந்துட்டு have videos for this specific reason, okay? இந்த மாதிரி Yeah, வந்தா நம்ம yeah. வீடியோ வச்சு தான் பேசணும். we should not keep talking points. this is the video, this is what she has told you, answer them அப்படின்னு சொல்லி தான் வரணும். இமாத் ப்ரோ வந்துருக்காரு. வாங்க ப்ரோ, ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த அரோரா கண்டென்ட் வந்து சேனல் வந்து டாக் ஆஃப் த ஷோவா பண்ணணுங்கிறதுக்காகவே பர்பஸா அரோரா வச்சிருக்காங்க, இவங்க எக்ஸிஸ்ட் பண்ணிருக்காங்க. இல்ல இருக்கலாம். வேற கண்டென்ட் எதுவுமே இல்ல, ஹைப்பா இருக்கிற மாதிரி எந்த கண்டென்ட்டும் இல்ல அப்படிங்கறதுனால இதை பொண்ணை வச்சுட்டே இருக்காங்கன்னு தெரியல. இல்லைங்க, see what I feel is they want this content for future BB. உங்களை வந்து மைண்ட் செட் வந்து ரெடி பண்றாங்க, இந்த மாதிரியும் வரலாம், பி ரெடி ஃபார் இட் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. மை காட், அப்போ பிபிங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோவை தாண்டி வேற மாதிரி கொண்டு போறாங்க. இட் இஸ் ரியாலிட்டிங்க. உங்களுக்கு என்ன இப்போ பண்றதெல்லாம் ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல ஐ மீன் எப்படி சொல்ற, ரியாலிட்டி ஷோங்கிறது இந்த அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். I understand, but அதானே சொல்லி that's where it comes, right? It is a reality show and this is the current reality of the cities, states, whatever it is. It's not there for everyone. See, அதான் சொல்றேன், it's not the same for all the states, it's not the same for all the areas of our cityன்ற மாதிரி. பட் அந்தந்த மாதிரி இடத்துல சில இடத்துல ஊர்ல அந்த மாதிரிலாம் இருக்குன்ற மாதிரி தான் காட்டுறாங்க. எஸ்ஐல கெட் யூஸ் டு இட் அப்படின்னு தான். நான் ஃபியூச்சர்ல வந்து நான் ஹிந்தி இதெல்லாம் இங்க கொண்டு வர போறோம், கெட் ரெடி. அதே மாதிரி இந்த வயலன்ஸ் ஹிட்டிங்லாம் நான் கொண்டு வர தான் போறோம். இந்த வாட்டி கொஞ்சம் லைட்டா இருக்கு, நான் கொஞ்சம் ஆன் பண்றேன், அடுத்த வாட்டி நான் ஆன் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் போகும். அண்ட் சபரிக்கு வந்துட்டு இன்னைக்கு வீடியோல டைரக்டாவே ஐ திங்க் இந்த ஷோவோட டைரக்டரோட ஒய்ஃப் தான் நினைக்கிறேன், அவங்க கரெக்டா, பிரவீன் பண்டிட்டோட ஒய்ஃப். கரெக்ட் ரைட்? அப்போ அவங்க வந்து டைரக்டாவே அவங்க இல்ல பேசுற இல்ல 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 அது கிளியர் பண்ணிக்கிறேன். அவங்க வேற பிரவீன், இவங்க வேற பிரவீன். ஓ அப்படியா? ஓகே. ஆனா அர்ச்சனா இருக்கும்போது இவங்க தானே இவர் சீரியல் டைரக்டர், ஓகேவா? இவங்க ஒரு சீரியல் டைரக்டர். ஐ திங்க் கரெக்டான இமாத் ப்ரோ. இமாத் ப்ரோ, ஹலோ இமாத் ப்ரோ. கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கூப்பிட்டு கண்ணடிப்பே, என்ன கோபுரமே அந்த அந்த ஃபார்ம்ல இருக்கிறப்ப நானு ஃபுல்லா ஜாமிங் கைஸ், ஜாமிங் யூனோ ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. ஐ வாஸ் என்ஜாயிங். நீங்களாம் எங்க லைவ்ல மொக்க போட்டு இருந்தீங்க, அங்க லைவ்ல செம்மையா இருந்தது ஜாமிங். சாரி, அதை நாங்க தினமும் கேட்டுட்டு இருக்கோம், அதனால போர் அடிச்சு போச்சு. ஓ அது டெய்லி பண்றாங்களா? டெய்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க, அதே பாட்டை திருப்பி பாடிட்டு இருக்காங்க. அது நல்லா இருந்தது ஆக்சுவலா. அமித் சூப்பரா பாடுறாருங்க. அமித் வாய்ஸ் இஸ் ஆக்சுவலி வெரி குட். சூப்பரா இருக்கு ப்ரோ. இது நிறைய வாட்டி கேட்டாச்சு, அதை அதனால தான் விட்டாச்சு. இப்போ ஆமா, எவ்ரிடே நைட் இதே டேட்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாம் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். இமாத் ப்ரோ, இது ஒரே நிமிஷம் நந்தினி. இமாத் ப்ரோ, எனக்கு இன்னைக்கு யாருக்கு நல்லா ஹிண்ட் கிடைச்சதுன்னு உங்க 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 பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க ப்ரோ. இமாத் ப்ரோ ஹிண்டா? நான் லைவ் பார்க்கல ப்ரோ, நான் பார்த்த எபிசோடு தான். எபிசோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருக்கு நல்லா கிடைச்சதுங்கிறத விட எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா தான் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்குமே தான் வந்து இண்டிவிஜுவலா விளையாடுங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. இன்ட் என்ன ப்ரோ, இவங்க என்ன ப்ரோ இன்ட் கொடுக்கறது? இன்ட் எல்லாம் உள்ள இருந்து சூப்பரா போயிட்டு இருக்கு, அப்புறம் என்ன இதெல்லாம் இன்ட்டா? இமாத் ப்ரோ, இவ்வளவு நேரம் நாங்க நடந்ததை பத்தி பேசணும், நாளைக்கு எப்படி தேருமா தேராதா தெரியலையே ப்ரோ. பார்க்கலாமா பார்க்க கூடாதா? கீ கீ தெரியல ப்ரோ. தோண்டி எடுத்திருக்க அரோரா சிங்லர் பண்ண விஷயத்த. அப்படியா? ஹிட்லர் மட்லரியா? அட்லர் மட்லரியா? ஆமா, நல்லா இருந்தது அது ஆக்சுவலா. தட் இஸ் ஆல்சோ a talent.
எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என் சொந்தக்காரங்க தூரத்து சொந்தம் ஒருத்தவங்க இந்த பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்கு, ஆமா ம் தஞ்சாவூருக்கு அந்த பக்கம். அங்கேருந்து வருவாங்க. நாங்க பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இட்ல மட்லன்னு போட்டு பேசுவாங்க. ஒண்ணுமே புரியாது. ப்ரோ இப்பதான் நான் 80s ப்ரோ. இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல பேசினது ஆக்சுவலா. இந்த அப்படியா? மாதிரி நாங்க பேசி விளையாடுவோம். ஆமா. ஆ. ஓகே ஓகே. சூப்பர். என்ன ப்ரோ ரம்யா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தாண்டிடுவாங்க போல 70+ போயிருவாங்க ரம்யா போலயே. தாண்டிடுவாங்க. இன்னைக்கு நாமினேஷன் பாத்தீங்களா என் தலைவி? ஏன் கீழே தானே இருக்காங்க? நாமினேஷன் பாருங்க தலைவரே, என்னங்க நாமினேஷன்லாம் விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஓட்டுல கீழே இருக்காங்க தலைவி. அதெல்லாம் அப்படியா? வேணாம் விடுவாங்க. நாளைக்கு அடிக்கிற அடியில மட்டும் பாருங்க. நேத்து அதான் செம்ம நான் hint சொல்றேன். அடிச்சு ஹலோ, ம் முடிஞ்சா கைவங்களை பாப்போம் ரம்யா மேல. ம் முடிஞ்சா டேய் உள்துறை, விஜய் டிவி, எண்டம்மாள், உளவுத்துறை ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிறீங்களா? முடிஞ்சா ரம்யா தூக்குங்களை பாப்போம். டேய் பஸ் எரியும், காடு ம் கொந்தளிக்கும், சுனாமி வரும், எல்லாம் வரும்டா. அவங்க அதான் சொல்றாங்க, டிசம்பர் முடியட்டுங்க, சுனாமி வந்துருச்சுன்னா பாவம் கஷ்டப்படுவாங்க, டிசம்பர் முடிச்சு அமைச்சிக்கிறோன்றாங்க அவங்க. அப்படியா? ம் டிசம்பர் வரத்துக்குள்ள அமைச்சிட போறாங்க. நோ 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 வாய்ப்பே இல்லை. இருக்காங்க, அமித் இருக்காரு, அரோரா வர்றாங்க, இந்த பின்னாடியே கனியும் வர்றாங்க. அமித்லாம் இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு, பாவம் மனுஷன் நல்லா ஜாம் பண்ணாயா. ஏதாச்சும் பண்ணட்டுங்க, பாட்டு மட்டும் பண்ண எப்படிங்க ஓட்டு போடுவாங்க. அதான் இது 1 மட்டும் hour கூட வர சொல்றாங்க. மாட்டேங்குது, அதான் பிரச்சனையே. 1 hourல வந்தா கூட ஓகே தான், 1 hourல 1 நிமிஷம் கூட காட்ட மாட்டாங்க இந்த பாட்டு பாடுறதெல்லாம். நான் பாரு அமித் காம்போ ஏதாவது வருமான்னு பார்த்தேன் இன்னைக்கு. நோ நோ நோ. அவரு உள்ள போகும்போது ஒரு ப்ரோமோ விட்டு போனார்ல, அவர் வெளில வரும்போது அந்த ப்ரோமோ எல்லாம் நாம போடுறோம், சரியா? வருவாரா இந்த வாரம் தெரியல, டவுட் தான். இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வியானாவே தனியா போறதுக்கு இருக்கும். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தனியால வியானா. ஆனா பாத்தீங்களா இதுல கூத்து, ஆக்சுவலா கனியை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன் ப்ரோ? பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா அங்க எல்லாம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கூட பிக் பாஸ்க்கு என்ன தேவை? கண்டென்ட் தேவை. நீங்க என்னடா உட்காந்து பாட்டு பாட்டுக்கிறீங்க, நான் கண்டென்ட் தரேனான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளில உட்காந்துட்டு விக்கல்ஸும் கனியும் புலம்பிட்டு இருக்காங்க. அவன் பயங்கரமா சபரிக்கு அகைன்ஸ்டா பேசிட்டுக்கிறாங்க எல்லாரும். சபரி, சுபிக்ஷா, எவ்ரிஒன் இஸ் பேஷிங் எவ்ரிஒன். புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்ப இருந்து, 1 மணி நேரமா புலம்புறான். நீங்க இப்பதான் பாத்தீங்களா? சபரி இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் சபரி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடியும் புலம்பிட்டு இருக்கான். அவன் வந்து சுபிக்ஷா தோத்தது, ஐ திங்க் இஸ் மறுபடியும் அகைன் ஹிஸ் ஈகோ இஸ் இட்டுங்க. சுபிக்ஷா 5 முடிக்கும் போது இவன் ஒண்ணுதான் இலட்சம் இருந்தான். He was not able to do anything. சரியான லூசரா இருக்கான். விக்கல்ஸ் டோட்டலா உண்மை பாத்தீங்களா, வந்துருச்சு பாத்தீங்களா? இஸ் நாட், he doesn't have அது வந்து ஒரு சில்லா எடுத்துக்கிறது, ஒரு காமெடியனுக்கு உண்டான அந்த இதுவே இல்ல. அதெல்லாம் இல்ல. You are giving it back, you should take it back also, right? அது இல்லவே இல்ல. அது டாஸ்க்லயே நான் பச்சையா தெரிஞ்சுல ரசிகா, டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தானே இருந்தாரு வியானாவை. அன்அபிஷியல் நம்பர் 1ல இருக்கறானா? சுபிக்ஷாவே பண்ணால. ஆமா ஆமா ஆமா. பாத்தீங்கல்ல, ஃபைனலிஸ்ட் தான். தெரியுங்க, நல்லா தெரியுது அது எப்படி வர்றாங்கன்ட்டு. ஹரிஹரன் கூப்பிடுங்க. வாங்க ப்ரோ, ஹரி ப்ரோ வந்துட்டார். ஹரி ஸ்பீக்கர் வந்துட்டீங்களா மக்களே? வணக்கம் வணக்கம் மக்களே, எனக்காக இந்தியா டைம் ஆயிடுச்சு, அதனால ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹரி ப்ரோகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹரி, நீ அழகா பொறந்துட்டியே. ஹாப்பி பர்த்டே டு யூ. டே டு யூ. எங்க ட்ரீட் இமாத் ப்ரோ? எங்க ட்ரீட்? புர்ஜ் கலீஃபா. நாளைக்கு லஞ்ச் வைக்கிறோம். புர்ஜ் கலீஃபால போய் ட்ரீட். நாளைக்கு ட்வீட் பண்ணிடலாம். இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்விட்டர் மக்களுக்கு ட்வீட் வச்சுட்டோம். வாங்க. சரி, நான் வாழ்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஹரிஹரன். தமிழ் போல் நீடோடி வாழ்க. தேங்க்யூ.
சூப்பர். அச்சாம்பா ரெடி வேற லெவல்ல. அச்சாம்பா 6 சூப்பர் சூப்பர் வெரி குட் என்ன வெரி குட் செய்ய வேணுங்கிறது. அதாவது இப்பயே 1008 கஷ்டம். நீ இன்னும் ரொம்ப வருஷம் வாழணுங்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோ. சாப்பிடுறான் அவன். ஆமா ஆமா அப்படி இல்ல, இப்ப அது முதலாளி வேற நல்லா ஆயிடுச்சோ. இருந்தாதான் இமாத் பிரதர் நாங்கெல்லாம் தொழிலாளி, ஹரி முதலாளி. முதலாளி நல்லா இருந்தா நம்மளாம் நல்லா இருப்போம் அப்படி சொன்னேன். ரைட்டு. ம். ஓஹோ. தேங்க்யூ இமாத் இமாத், ப்ரோ தானே தேங்க்யூ ரசிகன், இமாத் தேங்க்யூ everyone. இமாத் ப்ரோ தானே முதலாளி. நம்மளா நம்மளா ம். முதலாளி. அவர் பெரிய முதலாளி அவரு. இன்னைக்கு நண்பனுக்கு வந்து பிளேசர் வாங்கி கொடுத்தேன். கிஃப்ட், பர்த்டே கிஃப்ட். என்ஜாய் என்ஜாய். நாளைக்கு அது போட்டோ போடப்படும் பிளேசர் போட்டு. ம். என்ன கலர் ப்ரோ அது? இங்க நிறைய கலர் இருக்கு. அவன் இந்தியன்ல கரெக்டா ப்ளூ கலர் சூஸ் பண்றான். நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏஐல வந்து ரசீனே போட்டுருவான். இப்பயே போட்டுருவான்ல சொன்ன மாதிரி. கரெக்ட். ரசிகா வெயிட் பண்ணு, போட்டோவே போட்டுருவேன். நீ இதையே எல்லாம் போட்டு என்ன சாவடிச்சிடாத. ஏங்க சூப்பரா பண்ணி கொடுத்தேங்க. இமாத் ப்ரோ அவரே நம்பல. அப்படியா? 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி இருந்தாரு. அதுவும் அதுலயும் பிரைவேட் ஜெட் பக்கத்துல நிக்க வச்சான் பாரு. அங்க நிக்கிறான். அங்க நிக்கிறான் என் தலைவன். அதுக்கப்புறம் என் கண்ணுல அதே போஸ்ட் அதே பிளைட் நிறைய பேரோட பார்த்தேன் நானு. ஓ ரைட்டு, ப்ராம்ப்ட் ஜெமினி ஒன்னே தான் கொடுக்குறான் போல இது. நானே போட்டு விட்டேன் ப்ரோ. அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க டிஎம்ல. அந்த ஜாமிங் செஷன் கொஞ்ச நேரம் பாத்துருந்தேன். பயங்கரமா இருந்தது பாட்டுலாம். நல்லா இருந்துச்சு. நாம அதான பண்ணிருந்தோம் கார்ல. பாத்தியா? நம்ம கார்ல அதான பண்ணிருந்தோம். நீ சாயந்தரம் நாங்க சாயந்தரம் மக்களே செம்ம இதுல மாட்டிக்கிட்டோம் டிராபிக்ல. ஜாமா நாங்க 2 பேர் ஜாம் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம். ஆனா என்ன ஜாம்னா நாங்க பாட்டு போட்டு ஜாம் பண்ணிட்டு வந்தோம். இளையராஜா ஹிட்ஸ், ஏரமான் ஹிட்ஸ், இந்த மாதிரி பழைய பாட்டுலாம் கேட்டு பயங்கரமா ஜாம் பண்ணுதோமா. அப்ப நான் அடிக்கடி ஹரிய பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஆமா டேய் நான் பூமர் இல்ல அப்படி கேட்டிருந்தோம். நம்ம பூமர் தான் ப்ரோ. ஏடா பழைய பாட்டா கேட்டுக்கிறோமே, நாம பூமர் இல்லையே அப்படின்னு. இல்ல மச்சான், இல்ல மியூசிக் தெரியும் மச்சான் அப்படின்னா. சரி மியூசிக் தெரிஞ்ச யாருக்குமே வந்து இளையராஜா பாட்டோ இல்ல ஏஆர் ரஹ்மான் பாட்டோ பூமரா தெரியாது. ஆக்சுவலா இப்ப வர மியூசிக்லாம் வந்து அவ்வளவா வந்து இப்ப வர மியூசிக்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் போர் அடிச்சிருதுங்க. அந்த ஒன்னஸ் இல்ல. மாட்டேங்குது. இன்னைக்கும் ராஜராஜ சோழன் நான் கேட்டாலே அந்த ஃப்ளூட் வந்து ஞாபகம் வரும். இன்னும் வந்து அந்த